ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். ஹலோ ஐந்து கரந்தனை ஆன
பேராயிரம் கொண்ட ராமா இனமொழி பேசி சீதாவனம் கடந்து செரியோர் முறையாவதற்கு தில்லைக்கு போகலாம் வைகுந்தம் காணலாம் அஞ்சுதனே மாயவனே பொன் பொன்னடி கமலம் பணிந்தோ மனங்கடர்ந்து சீராய் மனங்கடர்ந்து செழியோர்க்கு முறை காத்த ராமா செழியோர்க்கு முறை காத்த ராமா யாராயினும் யார குருநாதரோடு யாராயினும் யார குருநாதரோடு மிதலைக்கு போகும் வைகுண்ட ராமா வைகுண்ட ராமா ராமா கனகுரவள்ளி மனைவா கனகுரவள்ளி மனைவா கந்தரி செந்தூர் வேல்முரு கணபதியே என் குரு கணபதியே என் குரு கனவினையோ நான் மறவே கணபதியே என் குரு ஐயா கணபதியே என் குரு நல்ல கனவிலையும் மறப்பதில்லை குணபதியே அருமுகனே ஏன் குஞ்சாரே உனை பாடுவேனே நான் உன்னை பலகாலம் உனை தொழுவேன் அல்ல தேடுவேனே நான் உன்னை தேடுவேனே நான் உன்னை தேடுவேனே நானும் உன்னை ஐயா தேடுவேனே நானும் உன்னை நல்ல தெச்சேன புவனமெல்லாம்
படிப்பறிவேன் பாட்டில் வகை நான் அறியேன் நான் அறிவேன் இடறியேன் எழுத்தறியேன் எழுத்தறிவேன் பாட்டில் வகை நான் அறியேன் நான் அறிவேன் பாடறியான் அறையிலே நாளையிலே இலை படிக்க வைத்தார் தாய் தகப்பன் பாடறிய நாளையிலே நாளை அங்கு நாளையிலே படிக்க வைத்தார் தாய் தகப்பன் தாய் தகப்பன் ஏடறியான் அறையிலே நாளையிலே வைத்தாரே என் குருவோ எங்கூருவா நாட்டிலுள்ள புலவர்களை உழவர்களை நான் அடியேன் சிரசில் கொண்டே திரசில் கொண்டே ஒருவரே குருவை என்பார் குருவே என்பார் உலகத்தில் அனைவேறும் குறிவெனக்கு குரு எனக்கு அருவனல்ல தரித்ததொரு தரித்ததொரு கருவாக தரித்ததொரு தையலாய் மாதம் சென்று உருவாக பிறவி செய்த மாதா பிதா குருவெனக்கு அட்டகிரி பருவதமா அருணகிரி பருவதமா பருவதம்மா தொண்டகிரி பருவதமா பருவதம்மா சுரணகிரி பருவதமா பருவதம்மா ஆரி பொன்னாலே முடிகுலம் கொழும்பு பொன்னாலே முடிகுலம் கொழும்பு பெரியதொரு கையிலே பொன்னாலே முடிகொழும்பு ஆரி பொன்னாலே முடிகுலம் ஐயா பெரியதொரு கைலகிலே யாரெல்லாம் கொலைகிறேன் பகவானும் பார்வதி பார்வதியும் பஞ்சமுடனே ஜீவி வாரும் பிரம்மாவும் சரஸ்வதி இப்படி கைலையில் கொலுவிரு அமராவதி தன்னதி தேவாதி தேவர்களே தலைவனாக விளங்குகின்ற தேவேந்திரன் வந்தல்ல திருச்சபையில் அமர்ந்திருக்க அமராவதி தன்னதியிலே அமராவதி தன்னதியிலே ஐயா தெய்வதிரன் அமர்ந்திருக்க தானாக தோன்றிய பொன்னபள்ளி கைலேங்கிற பர்வதம் ஆம் பருகுதம் பருகுதம் ஆண்டவன் சிவபெருமான் அம்மை உமையவள் பார்வதி பார்வதி திருப்பார் கடலிலே வச்சமானோடு லட்சுமி வாலும் பிரமா சரஸ்வதி சரஸ்வதி இப்படி கொலுவானது இருக்கு இருக்க அமராவதி பட்டணத்திலே தேவர்களுக்கெல்லாம் தலைவராக தலைவனாக தேவேந்திரன் சசியாகி இந்திராணியோடு திருச்சபையிலே அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் அப்படி திருச்சபையிலே அமர்ந்திருக்கு ஆமா தபத்திலே பெரியவர் கோபத்திலே கொடியவராக விளங்கக்கூடிய துர்வாச மாமுனி மாமுனி அல்லவா ஒரு மலர் மாலை கொண்டு கொண்டு தேவேந்திரன் திருச்சபை வருகிறார் வருகிறான் வருகிறான் அப்படி திருச்சபை வருகின்ற போது வருகின்ற போது தேவேந்திரன் துர்வாச மாமுனியை கண்டு கண்டு பாபென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் தான் என்ற அகந்தையோடு மமதையோடு அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறான் இதை கண்டார்
சொன்னார் துர்வாச மாமுனி. மாமுனி தேவேந்திரா, ஏ இந்திரா, என்னுடைய தவத்தை மெய்ச்சி கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய 3 தேவிமார்கள் இந்த மலர் மாலையானை தந்தார்கள் அல்லவா? நானோ தவயோகி யோகி, நீய 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தலைவன் அதிபதி. இந்த மாலை உன்னிடத்தில் இருக்குமானா மாலைக்கும் பெருமை உனக்கும் மதிப்பு என்று துர்வாச மாமுனி மாலையை கொடுத்தார். அழகா கொடுக்கிறார். தேவேந்திரன் வாங்கினானே கழுத்திலே அணிந்தார். என்ன செய்தார்? ஒரு முனிவன் கொடுக்கக்கூடிய மலர் மாலை நாமல் அணிவதா என்று சொல்லி தன்னுடைய காவலன் கையிலே கொடுத்து தன்னுடைய பட்டத்து யானையாகி ஐவாரதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை இடத்தில் கொடுக்க சொன்னார். காவலன் அந்த மலர் மாலை கொண்டு தேவேந்திரன் வெள்ளையான இடத்தில் கொடுக்க யானையானது துதிக்கையால் வாங்கியது. கழுத்திலே போட்டதா என்ன செய்தது? துதிக்கையால் சுழற்றி பூமியிலே போட்டு காலாலை மிதித்தது. ஆமா, இதை கண்டார் துர்வாச மாமுனி. தேவேந்திரா, ஏ இந்திரா, உன்னை மதித்து இந்த மலர் மாலை உன்னிடத்தில் நான் தந்தேன் அல்லவா? நீ என்னை அவமதித்த காரணத்தால் இன்று முதல் அமராவதி லோகம் தேவாதி தேவராகிய நீங்கள் எல்லாம் சக்தியானது இழந்து போக கடவுதென்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்த போது தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்களே, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்னை நாடி வந்த காரணம் என்ன? விவரமாக சொல்ல வேண்டும். அப்போது தேவர்கள் சொன்னார்கள், தவத்திலே பெரியவர், கோபத்திலே கொடியவராக விளங்கக்கூடிய துர்வாச மாமுனி ஒரு மலர் மாலையானது என்னிடத்தில் தந்தார். அதை நான் அவமதித்த காரணத்தால் இன்று முதல் அமராவதி லோகம் தேவாதி தேவராகி நீங்கள் எல்லாம் சக்தியானது இழந்து போகிறது சாபத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவா, இறையவா, பகவானே, இப்போது நாங்கள் சக்தி இல்லாமல் சிவனேன் இருக்கிறோம். இழந்த சக்தியை மீண்டும் பெற வேணும் என்று கேட்டார்கள். அப்போதான் ஆண்டவன் சொல்லுகிறான், தேவர்களே, இழந்த சக்தி மீண்டும் பெற வேண்டுமானால் நீங்கள் தேவ அமிர்தமானது சாப்பிடுங்கள். சுவாமி, அந்த அமிர்தமானது எங்கே கிடைக்கும்? அமிர்தம் வேண்டுமானால் திருப்பார் கடலை தாலியாக உண்டு பண்ணி மகேந்திரகிரி பர்வதத்தை அதனில் ஒரு மத்தாக நிறுத்தி ஆதிசேடனாகிய வாசி என்ற பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார் கடலை கடைந்தால் அமிர்தம் பிறக்கும். ஆனால் கடைக்குடி சக்தி உங்களிடத்தில் இல்லை. அதனால துணைக்கு அசுரரை அழைத்து செல் என்று ஆண்டவன் தான் சொல்லணும் போது
அசுரன் பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான். இந்த தேவர்கள் நம்மளை நாடி வரக்கூடிய காரணம் என்ன? ஏனென்றால் ஏனையா தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் தீராத பகை உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் சண்டை இருந்து கொண்டே இருக்கு. அது ஏன்? எதற்காக ஐயா? காசிபா முனிவருக்கு மனைவிமார்கள் 2 பேர். 2 மூற்றவள் அதிதி, இளையவள் திதிதி. அதிதி வயிற்றிலே பிறந்தது தேவர்கள், திதிதி வயிற்றிலே பிறந்த அசுரர்கள். தகப்பன் 1 தாய் 2. சரி, ஆனால் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஆனா என்ன கிடையாது? என்னையா? சகிப்புத்தன்மையை விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் கிடையாது. கிடைத்தாலும் நீயா நானா என்று எதிரும் புதிருமாக இருப்பார்கள். இந்த தேவர்கள் வருவதை கண்டு அசுரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் வந்தார்கள். அசுரர்களே, இந்த உலகத்திலே பிறப்பு என்று இருந்தால் இளமை என்பது போகும், முதுமை என்பது வரும். இளமை என்பது போகாமல் முதுமை என்பது வராமல் என்றும் அன்று கண்ட மேனியாக இருக்கிறேன். அப்படியானால் என்ன வழி என்று அசுரன் கேட்க தேவர்கள் விவரத்தை சொல்ல அப்படியே நல்லதென்று ஆண்டு வந்து சம்மதித்து தேவர்களும் அசுரர்கள் ஒன்றாக சேர்ந்தல்ல சமுத்திரத்தை தாளியாகி மகமேருவை மத்தாகி ஆதி நல்ல சேடனை கயிறாக கொண்டல் அல்லவா எதிர்பார் கடலை தானே கடைகின்ற வேளையில் முதலாவது சேர்ந்து திருப்பார் கடலை கடைகின்ற வேளையில் ஆண்டவன் அருளாலே முதலாவது பிறவியானது ஊற்றவள் இரண்டாவது பிறவியானது ஸ்ரீதேவியாகிய லட்சுமி தேவி பிறக்கிறார். மூன்றாவது பிறவியானது முக்கன் சூலம். நாலாவது பிறவியானது கர்ப்பக விருச்சகம். ஐந்தாவது பிறவியானது காமதேனு. ஆறாவது பிறவியானது பேர் அழகு படைந்த அகலிகை. ஏழாவது பிறவியானது திசைகள் 8. எட்டாவது பிறவியானது அசுமாகிய குதிரை. ஒன்பதாவது பிறவியானது ஆலகால விஷம் பிறக்கிறது. இந்த ஆலகால விஷம் ஏன் எதற்கு பிறக்கிறது? தேவர்கள் சக்தி இல்லை. ஆதி சேடனாகிய வாசி என்ற பாம்பு வால் பக்கம் பேருக்கு பிடிச்சிட்டு நிக்கிறார். சரி, அசுரர்களும் மூர்க்குகனம் படைத்தவர்கள். அந்த பாம்பினுடைய தலையை பலம் கொண்ட மட்டும் இறுக்கி பிடிச்சிட்டான்.
அது பொறுக்க மட்டும் பொறுத்துச்சு. சரி, அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் ஆலகால விஷத்தை கடலில் கக்கியது. இது யாரை அறிந்தார்? இறையவன் அறிந்து இந்த ஆலகால விஷம் கடலிலே கலக்குமானா கடலிலே வாழக்கூடிய உயிரினங்கள் மாண்டு மடிந்து விடும் என்று ஆண்டவன் வந்து இருகரம் கொண்டு அள்ளி பருகினான். அப்போது பார்வதி பார்க்கிறான் கொடிய விஷத்தை ஆண்டவன் அள்ளி பருகிவிட்டான். முழுவதும் ஆண்டவனுக்கு இறங்குமாறா ஈசனுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடக்கூடாது என்று பார்வதி ஓடி வந்தால் கண்டத்தை இருகரம் கொண்டு பிடிக்கிறார். நிலைமை என்னாச்சு? ஆலகால விஷமானது சரி மேலையும் வராமல் கொம்பு தப்பு கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று தங்கள் அழைக்கிறார்கள். கொம்பு தப்பு கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று தங்களை அழைக்கிறார்கள். வாருங்கள். சத்தியான உமையவள் பிடித்த காரணத்தாலே மேலையும் வராமல் கீழே இறங்காமல் நடுகண்டத்திலே நின்றது. அதனாலதான் ஆண்டவனாய் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்றும் கலைகண்டன் என்றும் காலகண்டன் என்றும் சொல்வார்கள். இந்த விதமாயிருக்க கடல் தன்னதிலே ஈசனோட கிருபையாலே பத்தாவது அந்த அமிர்தம் தாலியானது கடலிலே மூழ்கி விடாதபடி ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி கூர்மை அவதாரம் எடுத்து அதை தன்னுடைய முதுகிலே தாங்கினார். அதே நேரத்தில் தன்வந்திரி என்று சரி மருத்துவராக வருகிறார். இந்த அமிர்தத்தை கண்டார்கள் தேவர்களும் அசுரர்களும். அதுவரை ஒன்றாக இருந்தவர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டவர்கள் அமிர்தத்தை கண்டதுதான் சரி. இந்த அமிர்தமானதை முதலில் நாங்கள் தான் சாப்பிடுவோம் தேவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அப்போது அசுரன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த அமிர்தமானதை கஷ்டப்பட்டு கிடைந்தது நாங்க தான். அதனால அசுரராகிய நாங்கள் தான் முதல்ல சாப்பிடுவோம். அப்ப தேவர்கள் சொன்னார்கள், என்னையா கஷ்டப்பட்டு கடைந்தது நீங்களா இருக்கலாம், அது எப்படி கடைய வேணும் என்று வழிமுறையை சொன்னது நாங்கள் தான் சொன்னோம். ஆக ரெண்டு பேரும் வாதம் பண்ணதான தவிர சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. விட்டு கொடுக்க தன்மை வாய் தர்க்கம் சரி கைகலப்பாக மாறிவிடக்கூடாது. அப்படி கைகலப்பா மாறுமானால் சரி தேவர்களும் சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். அசுரர்கள் தேவர்களை அழித்து விடுவார்கள் என்று எம் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தேவர்களை காக்க வேண்டும் என்றும் இப்படி போய் சொன்னா ரெண்டு பேரும் கேட்க மாட்டான். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? என்னப்பா பண்ண வேண்டும்? கண்டவர்கள் ஒரு கணம் நின்று மயங்கக்கூடிய வடிவத்தை எடுக்க வேண்டும். எப்படி வடிவம்? அப்படியானால் அது பெண் வடிவம். சரி, பெண் வடிவம் மட்டுமல்ல பார்ப்பதற்கு அழகாக 32 சாமுத்திர லட்சணம் பொருந்திய பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வடிவத்தை கொண்டவள் நன்கோபால ஒரு 16 வயது சென்ற பருவனல்ல மங்கை போல மோகினி வடிவம் கொண்டு அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல ஆசார கைகள் வீசி அன்னம் போல அன்னம் போல ஆசார கைகள் வீசி ஒரு அழகான பெண்ணை போல வடிவத்தை எடுத்து ஜெகன்மோகினி வடிவத்தை எடுத்து அன்னம் போல் நடை நடந்து ஆசார கையில் வீசி ஸ்ரீமன் நாராயண
வாமனமூர்த்தியாகி ஆமா ஜெகமோகினியாக வருகிறார். இது யாரு பார்க்கிறார்? யாரையா? அசுரரும் பார்க்கிறார்கள், தேவர்களும் பார்க்கிறார்கள். அதோ வருகின்ற பெண் பெண் என்ன அழகாக லட்சணமாக இருக்கிறாள் என்று சொல்லி வச்சக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமா, மாயவனாகிய ஜெகமோகினியால் வந்தார். நீங்கள் எல்லாம் யார்? எதற்காக இந்த திருப்பார் கடல் அருகே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுதீங்களா? சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எதற்காக? அப்போதான் அசுரன் சொன்னான், என்ன பெண்ணே, நாங்களோ அசுரர்கள், சரி, இவர்களோ தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து கடலை கடைந்தும் அமிர்தமும் பிறந்தது. ஆமா, இப்ப இதை யார் முதல் சாப்பிடுவது? இதுதான் எங்களுக்குள்ளே பிரச்சனை. அப்போது மாயவனாகிய ஜெகமோகினியால் சொல்கிறான், என்ன சொல்கிறாள்? அசுரர்களே, தேவர்களே, இந்த அமிர்தத்துக்காக நீங்கள் சண்டை போட வேண்டாம். அமிர்தமானது என்னிடத்தில் தாருங்கள். தேவர்கள் ஒரு வரிசையாக, அசுரர்கள் வரிசையாக கண்களை மூடி கரங்களை ஏந்தி நில்லுங்கள். இந்த அமிர்தமானதை பங்கிட்டு தாரணி என்று சொன்ன உடனே பார்த்தார்கள் அசுரர்களும் தேவர்களும் இவருடைய கையினாலே அன்னம் வாங்கி சாப்பிடுவதற்கு, ஆமா, அமிர்தத்தை வாங்கி சாப்பிடுவதற்கு, சரி, நாமல் புண்ணியம் இருக்கணும் என்று சொல்லி தேவர்களும் அசுரர்களும் கண்களை மூடிய கரங்களை ஏந்தி கொண்டு நிற்கின்ற வேளையில் தேவரோட பந்தியில அமிர்தத்தை பார்த்திருக்கிறோம், சரி, ஆனால் சாப்பிட்டது கிடையாது. இது இனிக்குமா, புளிக்குமா, கசக்குமா, தோற்குமா தெரியவில்லையே. தெரியுமில்ல? ஆமா, இதை சாப்பிட்டால் இளமை என்பது போகாது, முதுமை என்பது வராது என்று சொல்லுகிறார். கொடுக்கறது சைஸ பார்த்தா, ஆமா, ஒரு கரண்டிக்கு 2 கரண்டி அள்ளி கொடுக்கிறா. இது கடைசியில கிடைக்குமா? இந்த மோகினி பெண் அள்ளி கொடுக்கிறான். இல்லை, கிடையாமல் போகுமா? படைக்கு பிந்தினாலும் பந்திக்கு முந்த வேண்டும் என்று சொல்வதை போல அதிலே ஒரு அசுரன் தேவரை போல வடிவம் கொண்டு சூரிய பகவான் சந்திர பகவான் பக்கத்துல மத்தியில் நின்று கையேந்தி நிற்கிறான். மாயவனாகி ஜெகமோகினியில அமிர்தத்தை கொடுத்தா வாயில போட்டுட்டான். இதை யாரு கண்டார்? யாரு? சூரியனும் சந்திரனும் கண்டான். மாயவா, ஆமா, யாரை காக்க வந்தோம்? யாருக்கு கொடுக்க கூடாது நினைத்து வந்தோம் அவருக்கே கொடுத்து விட்டாயே என்று கஞ்சாடை காட்ட மாயவனாகி ஜெகமோகினியால் கையிலே உள்ள கரண்டி எடுத்து, ஏ அசுரா, பந்தியை விட்டு தேவரோட பந்தியில் வந்து நிக்கலாம் என்று தலையில் ஓங்கி அடிக்க உடல் வேறு தலை வேறாக பிரிந்தது. இரண்டு உயிர்களை பெற்றது. ராகி கேதுவாக வடிவம் கொண்டது. நம்மளை காட்டி கொடுத்த யாரு? இந்த சூரியனும் சந்திரனும் தான். ஏ சந்திரா, சூரியா, எங்களை காட்டி கொடுத்தபடியினால் ஒரு நாள் ஒரு பொழுதுவும், ஆமா, ஒரு நாளிலாவது உன்னை தீண்டாமல் விட போறேன் என்று சபதம் புரிந்தார். இந்த விதமாயிருக்க தேவரோட பந்தி அமிர்தமாதை கொடுத்தல்ல அசுரரோட பந்தி நல்லவள் என்று நினைத்து, ஆமா, இவளை மதித்து, ஆமா, இவரிடத்திலே அமிர்தத்தை கொடுத்து விட்டோம். ஆனால் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அசுரராகிய நம்மளை எல்லாம் ஏமாற்றி விட்டாள். ஓரவஞ்சனை செய்துட்டாள். அப்படியானால் இவளை சும்மா விடலாமா? எம்பெருமான், ஆமா, மாயவன் என்று அறியாமல் எடுத்தாரே படையதை
அசுரரை நோக்கி வருகிறது. அப்போதான் அசுரன் பார்க்கிறான். வந்திருப்பது பெண் என்று அல்லவா நினைத்திருந்தோம். இது பெண் அல்ல ஸ்ரீமல் நாராயணமூர்த்தி அல்லவா சக்கர மேலே படுமானால் அசுரர் கூட்டம் எல்லாம் அழிந்து விடும் என்று சொல்லி முகில் வண்ணன் சக்கரத்துக்கு தான் பயந்து ஒளித்தார். அசுரர் எல்லாம் பாதாள உலகத்திலே அசுரர்கள் ஒளிய அங்கு யாரையா ஆண்டு கொண்டு வருகிறார்? யாரெல்லாம்? ரிஷிமுகாவர்ணன் வருந்தி என்ற பெண்கொடியாள் மன்னவரும் தேவிமாக மனமகிழ்ந்து ராஜ்ய பரிபாலம் செய்து வருகின்ற வேளையில் இந்த முகில்வண்ணன் சக்கரம் பாதாளம் வருகிறது. வருந்தி என்ற பெண்கொடியால் கண்டாள். இது மாயவன் அல்லவா என்று பிறந்தது அரக்கர் குலமாக இருந்தாலும் வணங்குவது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. இது மாயவனுடைய சக்கரஹதம் அல்லவா என்று இருக்கிற இடத்து வணங்கி மாயவன் அருளை பெற்று தன்னுடைய அரண்மனை வந்து ரிஷிமுகா வர்ணனோடு ஈருடல் ஓர் உயிரை இணைகின்ற வேளையில் அன்று தங்கி மறு உதயம் அடுத்த நாள் காலையில் ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். கூடிருந்து மருத்துவம் பார்த்த பெண்கள் 3 குலகை போட்டு கொப்பில் தனை அறுத்து குழந்தையானதை குளிப்பாட்டி மஞ்ச துணி கொண்டு மதிமுகம் தான் உடைத்து குழந்தைக்கு சேனையானது ஊற்றினார்கள். அழகா ஏற்றினார்கள். சேனையான ஊற்றி மருத்துவ பெண்கள் ரிஷிமுகாவரிடத்தில் வந்தார்கள். ஐயா, இந்த பாதாள உலகத்தை ஆள்வதற்கு தங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னார். ரிஷிமுகாவரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து வாரி கிளடந்து வாகோரி முத்தமிட்டார். குழந்தை முகத்தை பார்க்கிறான். அழகாக லட்சணமாக இருக்கிறார். தன்னுடைய மனையாளிடத்தில் கொடுக்க மனைவியான வருந்தி பாலமரம் கொடுத்து 30 நாள் தனை கழித்து உற்றார் உறவின் முறையை அழைத்து வந்து அந்த பாலகனுக்கு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயரை கொடுத்தார்கள்? எப்படி பெயரை கொடுக்கிறார்? பாதாள உலகத்தை ஆள பிறந்ததாலே பத்மாசூரன் என்றும் வல்லமையோடு அரக்கர் குலத்திலே பிறந்ததாலே வல்ல அரக்கன் என்று பெயராம் கொடுத்து நாளொரு வண்ணமாக மூன்று வயதிலே முடியறைக்கிறான் காது குத்திரான். 4 வயது நடந்தோடும் பிராயம்.
5 வயது முடிந்து 6வது வயது பிறக்கிறார். சரி. ரிஷிமுகாவர்ணன் தன்னுடைய மகனாகிய வல்லரக்கனை ஆய கலைகள் 64 கற்பதற்கு சரி அவரை பள்ளியிலே படிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே அழைத்து வருகிறார். எங்கே வருகிறான்? குருகுலம். குருகுலம். அசுர குலத்துக்கு குலகுருவாக விளங்கக்கூடியவர் சுக்கிராச்சாரியர். அந்த சுக்கிராச்சாரியிடத்தில் அருமை பாலகனை அழைத்து வந்து சுவாமி எனது மகனாகிய பத்மாசுரனாகிய வல்லவனாகிய வல்ல அரக்கனுக்கு ஆய கலைகள் 64 கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்ல அந்த வார்த்தை காதிலே கேட்டு சனி கொண்டு தரைமொழி சந்தனம் தான் கோலம் மீண்டு கோலமீண்ட வாசலிலே தலவாரை இலை விரிந்து பிள்ளையாரை பிடித்து வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இன்பமுடன் படைத்தல்லவோ தேங்காய் பழம் இன்பமுடன் படைத்து வைத்து கணங்களுக்கு அதிபதி கணநாதர் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை மனதிலே எண்ணி அதை சாணியிலையோ சரி இல்லை சந்தனத்தாலேயோ பிள்ளையாராக பிடித்து வைப்பார்கள். மேலே அருகம்பல்லையும் குற்றுவார்கள். அப்படி குலகுருவாகிய சுக்கிராச்சார் சரி பிள்ளையாரை வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் தான் படைத்து சரி தீப கற்பூரம் கொடுத்து ஏ வல்லரக்கா கணங்களுக்கு அதிபதி கணநாதர் விநாயகப் பெருமான் அவரை முதலில் வணங்கு. சரி. அதற்கடுத்தாமல் கலைகளுக்கு அரசியாக விளங்கக்கூடியவள் கலைமகள் சரஸ்வதி. சரி. அம்மாளையும் வணங்கி கொண்டு என்ன செய்ய வேண்டும்? பண்டறிந்த குருந்தோலை தனி எடுத்து 6 சுவடியானது எழுத வேண்டும். என்னையா எழுதுகிறான்? எப்படி அறிகொறி கொண்டை வேந்தன் நம்பிதா என் சுவடி. அறிகுறி கொண்ட வேந்தன் நம்பிதா என் சுவடி. அறிகொறி கொண்டை வேந்தன் நம்பிதா என் சுவடி. அறிகுறி எங்கள் வேந்தன் நம்பிதா என் சுவடி. ஊரையாங்கதர்காமும் முத்தமிழாம் செந்தமீரா. ஊரையாங்கதர்காமும் முத்தமிழா செந்தமீரா. அவன் 7 நல்ல வயதனே அதிலை எழுத்தறிவை கற்றுவான். 10 நல்ல வயதனே அதிலை பலகரங்கும் படித்துவான். என்னையா படித்து வருகிறான்? எப்படி படித்து வருகிறான்? 4 வேதம் 6 சாத்திரம் 12 பிராணம் 22 ஆகமம் 32 தர்மம் 64 கலைக்கானம் 96 தத்துவங்கள் 102 இதிகாச பிராணங்களை எல்லாம் கற்றான். ஆனையேற்றம் சரி, குதிரை ஏற்றம் சரி, மல்லடம்பு சிலம்பு தொழில் தேர் கடவுதல் முதல் கொண்டு படிக்கிறான். இப்படி ஆயங்கலைகள் 64 கற்று வருகின்ற வேளை வருகிறான். அவனுக்கு வயது 21. குருகுலத்தை விட்டு தன்னுடைய அரமனை வருகிறான். மகன் வருவதை கண்டால் மங்கையான வருந்தி இவன் பள்ளி குருகுலம் செல்லும் போது 5 வயது பாலகனா இருந்தான். இப்போது கட்டிலங்காலையாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவனாக இருக்கு என்று சந்தோஷம் மனமிழ்ந்து தன்னுடைய மகனுக்கு அன்னமதை கொடுத்து தன்னுடைய கணவனிடத்தில் வந்தான். அண்ணா, தங்களுக்கு வயதாகிவிட்டது. நம்முடைய மகனை ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அதனால சரி, நம்ம இருக்கின்ற போதே அவருக்கு பட்டமதை சூட்டவே உலகை ஆள்வதற்கு சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அப்படியே நல்லதன் ரிஷிமுகாசுரன் தானே மந்திரியை வரவழைத்து மன்னவர் எது சொல்வார் மந்திரியை வரவழைத்து வரவழைத்து
எழுத வேண்டும். எழுத வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? அவனி சூழ 56 தேசத்திலே வாழக்கூடிய மன்னர்கள் எல்லாம் எனது மகனாகிய பத்மாசுரனுக்கு சரி பட்டமது சூட்ட இருப்பதா இந்த அறிக்கை ஓலை கண்ட மாத்திரத்தில் 56 தேசத்து மன்னர்களும் பாதாள உலகம் வர வேண்டும் என்று அறிக்கை ஓலையானது மந்திரிடத்தில் எழுத சொன்னான். மந்திரியும் ஓலை எழுதினான் தங்களுடைய திருக்கரத்தாலே. 56 தேசம் எல்லாம் கொடுத்து வரணும் என்று சொல்ல அந்த அறிக்கை ஓலை வாங்கி கொண்டு அந்த பாதாள லோகம் வீட்டு அவன் கொண்டு நல்ல குமடு வீட்டு கொடியவானம் தனை கடந்து கொடியவானம் தான் கழிந்து நல்ல குமடு விட்டு படித்தார்கள். பாதாள உலகத்திலே ரிஷிமுகாவரனுடைய மகனாகிய பத்மாசுரனாகிய வல்ல அரக்கனுக்கு பனிமுடி சூட்டுகிறார்கள். அப்படியானால் அந்த விழாவில்லாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று யானை மேலே வருகிறார்கள், ஒட்டக மேலே வருகிறார்கள், குதிரை மேலே வருகிறார்கள். பாதாள வருகின்ற வேளையில் அந்த பாதாள உலகம் எப்படி இருக்கிறார்? தென்னை தனை பிளந்து தெருவாக அலங்கரித்து கூந்தல் பனை பிளந்து கொட்டகை போட்டு வைர பனை பிளந்து வாசலெங்கும் தோரணம் அமைத்துக் கொண்டு அந்த பாதாள உலகமானது ஒரு இந்திர லோகம் போல் காட்சி அளித்துக் கொண்டு 56 தேசத்து மன்னர்கள் வந்தார்கள். அவரவருக்கு உரிய இடத்திலே அமர்ந்தார். ரிஷிமுகாவர்ணன் தன்னுடைய மகனை அழைத்தான். மகனே மணிமுடி சூட்ட வேண்டும். தடாகத்தில் சென்று நீராடி புது வஸ்திரங்கள் அணிந்து ஆபரணங்கள் அணிந்து மணிமுடி சூட்டுகின்ற வசந்த மண்டபம் வர வேண்டும் என்று சொல்ல வல்லரக்க ராஜுராபட்டவன் கங்கிலே வந்து குளித்து நீராடி புது வஸ்திரம் அணிந்து மேலே தாளம் தனை மூல வசந்த நல்ல மண்டபத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். 56 அரசர்கள் நாட்டில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் அரக்கரை கண்டல்ல கையெடுத்து வணங்கினார்கள். வல்லரக்க ராஜுதன் மணிமுடி சூட்டுகின்ற வசந்த மண்டபம் வருகிறான். ரிஷிமுகாவர்ணன் குலகுருவை அழைத்தான். சுவாமி தங்களுடைய திருகரத்தாலே எனது மகனுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பட்டத்தை சூட்ட வேண்டும். பார் உலகை ஆள வைப்பதற்கு என்று சொல்ல அந்த வார்த்தை காதில் கேட்டு நல்ல முடியாடு எடுத்து அரக்கனுக்கு சூட்டினார்கள். தங்க நல்ல முடியாடு எடுத்து அரக்கனுக்கு சூட்டினாரே. தங்க நல்ல முடியெடுத்து அரக்கனுக்கு சூட்டினார்கள். பொன்னு முடியெடுத்து அரக்கனுக்கு சூட்டினார்கள். அப்படி சூட்டுகின்ற வேளையில் 56 தேசத்து மன்னர்களும் பாதாள உலகத்திலே வாழுகின்ற
நாட்டு மக்களும் வல்லரக்கன் வாழ்க 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 என்று ஆமா குரலோசை தோழி எழுப்பினார்கள் வாழ்த்தொலி எழுப்பி ஆமா என்ன நினைக்கிறார் என்னையா இதற்கு முன்னாலே இவனுடைய தந்தையாகிய ரிஷ்மவர்ணன் நாட்டு மக்கள் மீது அன்பு பாசம் ஈவு இரக்கம் தயவு தாட்சிணி வைத்து 6 கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியை கேட்டு நீதிமொழி தவறிடாமல் நேர்மையோடு ஆண்டு வந்தான் இப்போது வல்லரக்கன் மணிமுடி சூட்டி இருக்கிறான் சரி என்ன சட்டங்களை போட போகிறான் என்ன திட்டங்களை வகுக்க போகிறான் இவருடைய ஆட்சியிலே நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வல்லரக்கன் மணிமுடி சூடினான் செங்கோல் பிடித்தான் சிம்மாசனம் வீற்றிருக்கிறான் அவனை சூழ 56 தேசத்து மக்களை பார்த்து சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் 56 தேசத்து சிற்றரசர்களை இன்று முதல் நீங்கள் கப்பமாது கொடுக்க வேண்டும் கை கட்டி நிற்க வேண்டும் கிஸ்தியாது கொடுக்க வேண்டும் பணிந்து நடக்க வேண்டும் கப்பமாது கட்ட வேண்டாம் வேண்டும் என்னுடைய முன்னாலே கைகட்டி நிற்க வேண்டும் கிஸ்தியானது கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படி கப்பமது கொடுக்காவிட்டால் விலங்கு கை விலங்கு மாறு விலங்கு போட்டு பாதாள சிறையிலே அடைப்பேன் என்று சொன்ன மன்னருடைய வார்த்தைக்கு மறுமொழி உண்டா கிடையாது பேசினாலே ஆமா தண்டனை ஆமா அதனாலே அப்படியே நல்லதென்று ஆட்டம் என்று சம்மதித்து அவருடைய நாட்டுக்கு சென்றார்கள் இந்த வல்லரக்கன் நீதியோடு நேர்மையோடு ஆண்டான் சில காலம் கொஞ்சம் வருஷம் போனது சரி என்ன நினைக்கிறான் நம்முடைய நாட்டிலே ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றது காளி ஆலயம் கணபதி ஆலயம் சிவ ஆலயம் விஷ்ணு ஆலயம் சுடலை எசைக்கு காளி இப்படி நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன ஆமா இந்த ஆலயங்களுக்கெல்லாம் 6 கால பூசையானது சரி அரசாங்க செலவாளி நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அரசுக்கு எவ்வளவு செலவாகும் அப்ப என்ன செய்ய வேண்டும் ஆமா செலவை குறைக்க வேண்டும் செலவை குறைக்க வேண்டுமானால் ஈசனுடைய பூசையானே ஆமா பாதியாக ஆக்கினான் 6 கால பூசையை சரி 3 கால பூசையாக ஆக்கினான் அது மட்டுமல்ல ஆண்டவனே நினைக்கவா பஞ்சாச்சரவனியவா பகவானை நினைக்கவா பகவானை நினைக்கவா இந்த வல்லரக்க ராஜுதண்ட பகவானை நினைக்க மாட்டா பகவானை நினைக்கவா என்று ஈசனை மறந்தானோ அன்று முதல் உலகத்தில் மழையானது பெய்யவில்லை மழை பொழியவில்லை 1 வருடமா 2 வருடமா 6 12 வருட காலம் கஜனா குறைஞ்சுகிட்டே வருகிறது பார்த்தான் வல்லரக்கன் மந்திரி நம்ம ஆட்சி பீடத்தில் அமர்ந்து வருஷம் 12 இந்த 12 வருடம் யாரெல்லாம் பகுதி பணம் கொடுத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் பகுதி பணம் கொடுக்கவில்லை அந்த கணக்கை எடுத்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல மந்திரி கணக்கெடுத்து பார்க்கிறான் அவனை சூழ 56 தேசத்தில் ஒரு நாட்டை தவிர மற்ற எல்லோரும் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் கொடுக்க ஒருவர் மட்டும் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறாயே அந்த ஒரு நாடு எந்த நாடு சிந்து நாட்டை ஆளக்கூடிய சிந்தராஜன் கப்பமது கொடுக்கலையே கப்பமது கொடுக்கலையே
சொல்லலையே சொல்லலையே தகுந்த பதில் சொல்லலையே சொல்லலையே சிந்துநாட்டை ஆளக்கூடிய சிந்துராஜன் ராஜன் இதுவரை கம்பம் கொடுக்கவில்லை என்னப்பா ஆமா 12 வருஷம் ஒருவன் பகதி பணம் தராமல் இருக்கிறான் அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டான் உடனடியாக சென்று அதை வாங்கி வா ஆமா தர மறுத்தால் கால் விலங்கு கை விலங்கு மாறு விலங்கு போட்டு ஆதார சிறையில் அடைப்பேன் என்று சொல்ல மந்திரி வருகிறார் சிந்துநாடு சிந்துராஜன் கண்டான் வாருங்கள் மந்திரியாரே என்று வரவேற்று சரி பாதாள உலகத்தில் மன்னனாகிய வல்லரக்கன் நாட்டு மக்கள் ஆமா நலமா என்று நலங்களை விசாரிக்கிறான் மன்னர் உள்பட அனைவரும் நலம் தாங்கள் வந்த காரணம் என்ன ராஜனே சரி சொல்லுங்கள் எங்களுடைய மன்னன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து வருஷம் 12 மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாரிய கிஸ்தி கொடுத்து விட்டார்கள் ஒருவன் மட்டும் 12 வருஷம் கொடுக்கவில்லை ஒரு வருஷம் போட்டாலும் பரவாயில்ல 12 வருடம் ஆமா அதனால வாங்கி வர மன்னருடைய உத்தரவு சரி இந்த வார்த்தையை கேட்டான் சிந்தராஜன் ஐயா மந்திரியாரே மந்திரி நீங்கள் வருகின்ற போதே பார்த்திருக்கலாம் என் ஊரை பாத்தியலா செல்வ செழிப்போடு எங்க பார்த்தாலும் பச்சை பசுன்னு இருக்கக்கூடிய என்னுடைய நாடு வறண்ட பூமியாக ஆமா அங்கங்க எப்படி இருக்கு பாத்தியலாம் பச்சை மரம் எல்லாம் கருகி போய் இருக்கிறது பனையே பட்டு போய் இருக்கிறது குளத்துல தண்ணி இருக்கிறதா பாத்தியா மந்திரி குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல தண்ணியே நல்ல மழை பெய்து நாடு செழித்துதானா 12 வருடம் தரக்கூடிய பகுதி வரத்தை ஒரே வருடத்தில் தருகிறேன் ஐயா எப்போதைக்கு நீங்கள் போய் வரலாம் மந்திரி என்ன சொல்லுகிறார் என்ன உன்னுடைய நாட்டில் மழை பெய்தாலும் சரி பெய்யாமல் போனாலும் சரி எங்களுக்கு தேவை பகுதி பணம் அதை தர மறுத்தா கால் விலங்கு கை விலங்கு போட்டு பாதாள சிறையிலே அடைப்பேன் என்று மன்னருடைய உத்தரவு இந்த வார்த்தையை கேட்டான் சிந்துராஜ் ஐயா மந்திரியாரே மந்திரியாரே இன்று ஒரு நாள் என்னுடைய அரண்மனை இருங்கள் நாளை தகுந்த பதிலை சொல்லுகிறேன் என்று சொல்லி இரவோடு இரவாக 56 தேசத்து மன்னரெல்லாம் ஒன்று கூடி